வேக வைக்கிறதுன்னு காட்டுறேன். இது ஒன்றும் குக்கரில் போட்டு அவிய விடணும் அப்படி இப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதை எவ்வளோ ஒரு சூப்பர் மெத்தடில் வந்து நான் வேக வைக்கிறதுன்னு காட்டிடுறேன். இது எங்கள் அம்மா செய்வாங்க இந்த மெத்தட். சின்ன வயசுலேருந்து நான் பார்க்குறேன் எங்கள் அம்மா செய்கிறத. அதை பார்த்துட்டு நானும் அதே மாதிரி மெத்தடில் தான் இதை நான் வேக வைப்பேன். இதை வாங்க இதை எப்படி வேக வைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது ஜவ்வரிசியை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பெரிய கடாய் இதை இந்த கடாயில் போட்டுக்குவோம். இதுதான் வந்து இது வேக போடுற ஈஸி மெத்தடு. இதை நம்ம வறுக்க தான் செய்கிறோம். இதை நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம பாருங்கள் நல்லா பொரியிற அளவு வறுத்தாச்சு. நல்லா ஜவ்வரிசி நம்ம பொரியிற அளவு வறுத்தாச்சு. இப்போ வறுத்து முடிச்சாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அது பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு 1 லிட்டர் தண்ணி அளவு கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணி பாருங்கள் மடமடன்னு கொதி வருது. அந்த தண்ணி கொதி வந்த உடனே என்ன பண்ணிடலாம், இதை வந்து ஒரு டப்பா மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த டப்பா தான், டப்பாவாது இருக்கட்டும், இல்லாட்டினா இது எப்படி சொல்கிறது, ஒரு தூக்கு, அதான் டைட்டு மூடி மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி டைட்டாக மூடி வைக்கிற மாதிரி இருக்கணும். ஒன்றும் டப்பாவாக இருக்கணும், இல்லாட்டி நம்ம தூக்கு மாதிரி இருக்கணும்.